திராவிட நாடு அல்லது திராவிடர்னு சொல்லுகிற முறைதான் முதன்மை எதிரி அப்படின்னு கொண்டு வந்து நிக்கிறாங்க. அது எப்படி முதன்மை எதிரி ஆகும்? முதன்மை எதிரி என்பவன் அதிகாரம் படைத்தவனா இருக்கணும், உங்களுடைய அனைத்து உரிமைகளுக்கும் தடை செய்யக்கூடியவனா இருக்கணும், அவன்தான் எல்லாவற்றையும் ஆட்டி படைக்கிறவனா இருக்கணும், அவனிடம்தான் அதிகாரங்கள் குவிந்து இருக்கணும். இன்றைக்கு திராவிடம் என்கிற கருத்தியலுக்குத்தான் அல்லது அதனுடைய செயல்பாட்டுக்குத்தான் அல்லது அதனுடைய செயல்பாட்டாளர்களிடம்தான் அதிகாரங்கள் குவிந்திருக்கிறதா? அடிப்படை அரசியல் கூட புரியலையா? இந்திய அரசு தான் தமிழ் தேசத்தினுடைய அல்லது தேசிய இனங்களுடைய எதிரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் நம்முடைய அடையாளம். இப்ப நம்ம ஊர்ல விளையிற விளைச்சலுக்கான விலை நிர்ணயத்தை இந்திய அரசு தான் செய்யுது. நம்ம மொழி, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி மொழியை தடை செய்வது இந்திய அரசு தான். நமக்கான கல்வி உரிமையை தடை செய்வது இந்திய அரசு தான். குறைஞ்சபட்ச அளவிலேயாவது திமுக, RSS, பாஜகவை எதிர்த்து குரல் எழுப்புகிறது. அங்க இருக்கக்கூடிய அனைத்து தேசிய இனங்கள்ல என்று சொல்லக்கூடிய மாநில கட்சிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து செயல்படுவதற்காக ஒரு கூட்டணியை கட்டுகிறது. அந்த உரிமை கருத்துகள் கூட ஏன் உங்களிடம் இல்லை? திராவிட இயக்கம் அதுக்கு சரியா போராடல, அதுக்கு நாம போராடலாம், வாங்க தமிழ் தேசிய அரசியலாளர்கள்லாம் ஒன்றிணைந்து போராடுவோம்னு சொன்னா வரவேற்கக்கூடிய செய்தி. எது பகைமையோ எது எதிரியோ அதை எதிர்க்காமல், எது அதிகார வர்க்கத்தினுடைய RSS பிடிக்குரிய கோட்பாடுகளோ அவற்றோடு நீங்கள் திரைமறைவில் கூட்டு சேர்ந்து கொண்டு பார்ப்பனிய அடிவருடியாக இருக்கிறீர்கள். பெரியார் பகைமைங்கிறாரு. என்ன பெரியார் எப்படி பகைமை? 1938 தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சொன்னாரு, அது பகைமையா? 1956 தமிழ்நாடு நீங்களாக இந்திய படை எரிப்புன்னு சொன்னாரு. தமிழ்நாடு தமிழருக்கே என்று பச்சை குத்தி கொள்ளுங்கள்னு சொன்னாரு. தமிழ்நாடு தமிழருக்கே என்று வில்லை அணிந்து கொள்ளுங்கள்னு சொன்னாரு. அதுக்காக போராட்டம் நடத்தினாரு. அதுக்காக பல ஆண்டுகள் சிறைப்பட்டாரு. இந்திய அரசியல் சட்டத்தை கொளுத்தினாரு. இந்தி எங்கெங்கெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் எழுத்து அழிச்சாரு. சமஸ்கிருத ஆதிக்கத்தை எதிர்த்து போராடினாரு. இதெல்லாம் அவர் செய்த பகைமை கருத்துகளா? பெரியார் தான். பெரியார் இல்லைன்னா கோவணம் கட்ட தெரியாதா, பல்லு வளர்க்க தெரியாது, அதெல்லாம் யாராவது சொன்னாங்களா? நீங்களா ஏன் இட்டு கட்டுறீங்க? அப்ப இட்டு கட்டி பெரியாரை இழிவுபடுத்தணுங்கிற நோக்கத்துல இருக்கிறீங்க. திட்டமிட்டு பெரியாரை இழிவு செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்திலிருந்து அவர்கள் முன்னெடுக்கிறாங்க. ஏன் அப்படி இழிவு செய்யணும்? அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இங்கே நேர்காணலில் தமிழக மக்கள் முன்னணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் பொழிலன் அவர்கள். வணக்கம். 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 தமிழ் தேசிய களத்துல தான் நீங்க செயலாற்றிட்டு இருக்கீங்க. நீங்க தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது என்ன அப்படின்னா, தமிழ் தேசியத்தினுடைய எதிரி யார்? ஒரு தத்துவத்திற்கும் ஒரு எதிரி இருப்பாங்க. அந்த எதிரி யார் அப்படின்றது தொடர்பாக நான் உங்கள்கிட்ட பல பேட்டிகளை கண்டிருக்கேன். அது இல்லாம உங்களுடைய பேச்சுகளை தொடர்ச்சியாக கவனிக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க, நானும் பார்த்திருக்கேன். நீங்க சொல்றது அப்படின்றது ஆரிய பார்ப்பனியம் அப்படின்றது தான் தமிழ் தேசியத்தினுடைய எதிரி. தமிழர்களுடைய எதிரியாக ஆரியம் இருக்கு, பார்ப்பனியம் இருக்குன்றதை நீங்க தொடர்ச்சியாக சொல்லிட்டே வரீங்க. ஆனா தமிழ்நாட்டுல இன்னைக்கு தமிழ் தேசியத்தை வைத்து ஒரு அரசியல் கட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சீமான் அவர்கள் தமிழ் தேசியம் தான் அவருடைய சித்தாந்தம் அப்படின்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட ஒரு 35 லட்சம் மக்கள் அவருக்கு வாக்கு செலுத்து இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஒரு இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இன்னைக்கு நாம் தமிழர் உருவாகி இருக்கு. அவர் ஒரு எதிரியை சொல்றார். அவர் யார் அப்படின்னா, திராவிடர்கள் தான் தமிழ் தேசியத்தினுடைய எதிரி. அதனுடைய இன்னைக்கு தலைமகனாக இருக்கக்கூடிய தந்தை பெரியார் தான் தமிழ் தேசியத்தினுடைய எதிரி. அவங்களை வீழ்த்தாமல் தமிழ் தேசியத்தை நிறுவ முடியாது அப்படின்ற சொல்றாரு. பெரியாரை அடித்து உடைக்கிறது, அந்த பிம்பத்தை காலி பண்றதுதான் தமிழ் தேசியத்தினுடைய லட்சியம், அல்லது அவருடைய லட்சியம், அவருடைய கட்சியினுடைய லட்சியம் அப்படின்றத தொடர்ச்சியாக சொல்லிட்டே வராரு. தமிழ் தேசியத்தினுடைய எதிரி யார்? சீமானினுடைய அந்த கருத்தை நீங்க என்னவா பாக்குறீங்க? தமிழ் தேசியத்தினுடைய எதிரி யார் அப்படிங்கறத நம்ம ஆரிய பார்ப்பனியம்னு சொல்லலைங்க. அதாவது இந்திய அரச கட்டமைப்பு தான் தமிழ் தேசத்தை மட்டுமல்ல, தேசிய இனங்கள் எல்லாம் உரிமை பெறுகிற ஒரு அமைப்பை உருவாக்குவதற்கான வழியை தடை செய்கிற ஒரு அதிகாரம் படைத்த அரசாக இருந்துகிட்டு இருக்குது. அப்ப இந்திய அரசு தான் தமிழ் தேசத்தினுடைய அல்லது தேசிய இனங்களுடைய எதிரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் நம்முடைய அடையாளம். ஆனா இந்திய அரசு என்பது என்னவாக இருக்கிறது? இந்திய அரசு தான் தேசிய இனங்களுடைய அடையாளங்களை அழிக்கிறது, தேசிய இனங்களுடைய உரிமைகளை அழிக்கிறது, தேசிய மொழிகளை அடையாளப்படுத்துவதற்கோ அல்லது உரிமை பெறுவதற்கான வழியையோ தடை செய்கிறது,
தேசங்களுக்குரிய வருவாயை தடை செய்கிறது. இப்ப நம்ம ஊர்ல விளையிற விளைச்சலுக்கான விலை நிர்ணயத்தை இந்திய அரசு தான் செய்யுது. நம்ம மொழி, நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கல்வி மொழியை தடை செய்வது இந்திய அரசு தான். நமக்கான கல்வி உரிமையை தடை செய்வது இந்திய அரசு தான். எல்லாவற்றிலுமே ஆட்சி அதிகாரத்திலிருந்து, கனிம வளங்கள்ல இருந்து, கடல் வளத்துல இருந்து, நீர் வளத்துல இருந்து, நில வளத்துல இருந்து எல்லாவற்றுக்குமே முற்று முழுமையான அதிகாரம் படைத்ததாக இந்திய அரசு தன்னை காட்டிக்கிட்டு, நமக்கு கூட தெரியும் எடப்பாடி அவங்க காலத்துல நமக்கு இந்த கொரோனா வந்த நேரத்துல மருந்தை எடப்பாடி அரசு வெளிநாட்டுல இருந்து தருவிச்சு அதுக்காக தமிழ்நாட்டு அரசுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்கு உதவுவதற்கான திட்டமிட்ட போது கூட வெளிநாட்டில இருந்து மருந்தை இறக்குமதி செய்கிற அதிகாரம் தமிழ்நாட்டு அரசுக்கோ எல்லா தேசிய இனங்களுக்கோ தேசிய அரசுகளுக்கோ கிடையாது. அது இந்திய அரசுக்கு தான் உண்டு என்பதை இந்திய அரசு ஆணித்தரமா சொல்லுச்சு. அதுபோல நம்மளுடைய எல்லா அதிகாரத்தையும் தடை செய்யக்கூடிய சாலையில போக்குவரத்துக்கான நிலைகள்ல ஒரு சுங்கச்சாவடி அமைத்து அதுல வசூலிக்கிறது, விற்பனை வரிகள்ல ஜிஎஸ்டிங்கிற பேர்ல கொள்ளையடிக்கிறது. ஆக வழிப்பறி கொள்ளையர்களாக இந்திய அரசினுடைய அதிகார வகுப்பு செயல்பட்டு இருக்குது. இந்திய அதிகார அரசினுடைய வகுப்பு என்பது என்ன வகையான அமைப்பு முறையை கொண்டது அப்படிங்கிறதுலதான் நமது பழமைத்தன்மை வாய்ந்த இந்த பார்ப்பனிய கோட்பாட்டையும் ஆரிய பார்ப்பனிய கோட்பாட்டையும் முதலாளித்துவம் அப்படிங்கிற பேர்ல பெருமுதலாளிய கட்டமைப்புக்கு வசதியாக வாய்ப்பாக இப்ப அம்பானி அதானி போன்றவர்களை பன்னாட்டு நிறுவன முதலாளிகளையும் ஒருங்கிணைத்து கொண்டு பார்ப்பனிய முதலாளியத்தினுடைய கூட்டரசாக இந்த அரசு தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு நிலைப்படுத்தி வைத்திருக்கிறது. அதனால தமிழ்நாட்டினுடைய அல்லது தேசிய இனங்களுடைய பகையே முதற் பகையே இந்திய அரசு அதிகாரம்தான். இந்திய அரசு அதிகாரம் என்பது பார்ப்பனியமும் முதலாளியமுமாக அடையாளப்பட்டிருக்கிறது என்பதுதான் நான் மட்டுமல்ல எல்லா புரட்சிகர அல்லது சமூக மாற்றத்தை விரும்புகிற கட்சிகள் எல்லாமே இயக்கங்கள் எல்லாமே அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறது. தந்தை பெரியார் அவர்கள் கூட இதைத்தான் முன்னிறுத்தினாரு. ஆனால் அம்பேத்கர் அவர்கள் கூட முதலாளியமும் பார்ப்பனியும் ஒழிக்கப்பட்டாதான் இந்த சமூக மாற்றங்கள் என்பதே நடக்கும் என்பதை அடையாளப்படுத்தினாரு. அதற்காக அவர்கள் வகுத்து கொண்ட நடைமுறை வேற வேற, ஒவ்வொருத்தவங்களும் வேறுபட்ட நடைமுறையை மேற்கொண்டாங்க. ஆனா இந்த அடையாளத்தை மிக ஆணித்தரமாக எல்லாருமே இன்றைக்கு முன்னிறுத்தி இருக்கிறோம். இப்ப நீங்க சொன்ன எதுவுமே இங்க பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டுல தமிழ் மக்களினுடைய வாழ்க்கையினுடைய ஒரே பிரச்சனை வந்து திராவிட இயக்கம் தான், திராவிட கட்சிகள் தான் அப்படின்றத சீமான் எல்லா இடத்துலயும் பேசிட்டு வராரு. அதனுடைய உச்சம் தான் இப்ப சமீபமாக அவர் பேசிட்டு வர கருத்துக்கள். அப்போ நீங்க சொன்ன இந்த சுங்கச்சாவடியில இருந்து பல்வேறு பிரச்சனைகள் தமிழ்நாட்டுல என்னென்ன இடத்துல எல்லாமே ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டின் கீழே தான் இருக்குன்றதை நீங்க சுட்டிக்காட்டி இருந்தீங்க. பார்ப்பனியத்தின் கையிலையும் முதலாளித்துவத்தின் கையிலையும் தான் இருக்குன்றீங்க. பட் இது எதுவுமே பிரச்சனை கிடையாது. பெரியார், திராவிட இயக்கங்கள், திராவிட கட்சிகள் தான் தமிழக மக்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் காரணம்ன்றத சீமான் சொல்றாரு. அதனுடைய பின்னணி என்ன? இவருடைய இயலாமையை தான் பின்னணியா நம்ம புரிஞ்சுக்கிறோம். என்ன அப்படின்னா, குறிப்பா கடந்த தேர்தலில் வந்து அவர் திருவொற்றியூர்ல தேர்தலில் நிற்கிறாரு. நிற்கும் போதே அவர் சொன்ன காரணம் என்னன்னு சொன்னா, அங்க வந்து அம்பானி அதானியினுடைய துறைமுகம் கொண்டு வரப்படுகிறது, நான் முழுக்க நின்று அதை முற்றிலும் நிறுத்த போறேன், நம்மளுடைய எல்லாவற்றையுமே இந்திய அரசு அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார அம்பானி அதானிக்குள்ளார கொண்டு போறாங்க, அதை இங்க தடை செய்யறதுக்கு யாரும் இல்லை, நான் வந்து என்ன தேர்ந்தெடுத்தீங்கன்னா நான் நிறுத்திடுவேன். சரி, தேர்ந்தெடுத்து நிறுத்துறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இவர் அதற்கான என்ன போராட்டத்தை முன்னிறுத்தினாரு? அம்பானி அதானியை எதிர்த்து போராடுவதற்கோ அல்லது இந்திய அரசினுடைய அதிகார கட்டமைப்பை எதிர்த்து போராடுவதற்கோ எந்த வகை போராட்டங்களுமே நடத்தல. குறிப்பா இன்னைக்கு திமுகவை பற்றி சொல்ல வரணும்னா, திமுக 1949 தொடங்கப்பட்ட கட்சி. இப்ப அந்த கட்சி தொடங்கும் பொழுது அடைந்தால் திராவிட நாடு இல்லையேல் சுடுகாடுன்னு சொன்னாங்க. அடைந்தால் திராவிட நாடுன்னு சொல்றது என்னன்னா, அந்த பார்ப்பனியத்தையும் அந்த முதலாளித்துவத்தையும் எதிர்த்து விடுதலை பெறவில்லை என்று சொன்னா நாம் இதை எந்த உரிமைகளையும் பெற முடியாது. எந்த உரிமைனாலும், அது கல்வி உரிமை தொடங்கி கடல் வள உரிமை, கனிம வள உரிமைன்னு எல்லா உரிமைகளையும் பெறுனாலும் விடுதலை அடைந்தாதான் ஒரே வழி. அது ஏற்கனவே தந்தை பெரியார் அவர்களும் மற்ற எல்லா இயக்கங்களும் கட்சிகளும் சொன்னதுதான். 1938 திராவிட நாடு தமிழ்நாடு தமிழருக்கேங்கிற முழக்கத்தை பெரியார் அவர்கள், மறைமலடிகள், சோமசுந்தர பாரதியார் எல்லாரும் இணைந்து முன்வைத்து அதற்கான குரல் எழுப்பினாங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல. அதனுடைய நீட்சியா தான் 1949 அடைந்தால் திராவிட நாடு இல்லையேல் சுடுகாடுன்னு அறிவிச்சாங்க. அதன் பிறகு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த கருத்துல இருந்து பின்வாங்கிட்டு வந்தாங்க.
பின்வாங்கிட்டு வந்து 1967 ஆட்சியை பிடிக்கிற பொழுது 63லயே அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, குறிப்பா திராவிட நாடை அடைவதற்கான காரணங்கள் அப்படி இருக்கின்றன, நாங்கள் தான் கைவிட்டு விட்டோம்னு அதை கைவிட்டுட்டாங்க. 67க்கு பிறகு மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சின்னு சொன்னாங்க. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா நழுவி வந்து அவங்க வந்து இந்திரா காந்தியினுடைய ஆட்சியின் காலத்துல நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு சொன்னாங்க. உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம்னு சொன்னாங்க. இப்படி அவங்களுடைய முழக்கங்கள் வேறுபட்டு வந்தது அப்படிங்கிறது திமுகவினுடைய அரசியல் நடைமுறையா இருக்குது. இப்ப இந்த நடைமுறையை நாம கடுமையா எதிர்க்கிறோம், கண்டிக்கிறோம். அதுக்காக உரிமைக்காக போராடவில்லை திமுக. தங்களுடைய உரிமை கோரிக்கைகளை கொஞ்சமா கை நெகிழ்த்து வந்து விட்டது. இன்னைக்கும் மாநில சுயாட்சி கோரிக்கை கூட வலுவா திமுக முன்வைக்கலங்கிறதெல்லாம் நம்மளுடைய கடுமையான திறனாய்வுகள். அதுக்காக திமுக சரியானபடியான ஒரு கட்சியாக செயல்படவில்லை என்பதெல்லாம் நம்ம கடுமையா கண்டிக்கிறோம். ஆனா இது எதை எதிர்த்து அப்படின்னா, இந்திய அரசினுடைய அதிகார வகுப்பை அது சரியாக எதிர்த்து களமாடவில்லை, மாநில உரிமைகளுக்காக போராடவில்லை, தமிழ்நாட்டினுடைய அல்லது தேசிய இனங்களுடைய உரிமைகளுக்காக போராடவில்லை. தன்னை தமிழன்னு, நாம் தமிழர்னு பெருமையாக பேசிக் கொள்ளுகிற கட்சிகள் உள்ளிட்டே யாருமே தன்னுடைய தேசிய இனம் தமிழர்னு பதிவு செய்வதற்கான உரிமையை கூட போராடி பெறவில்லை. திமுகவும் அதற்கான முன்மொழிவை செய்யவில்லை என்பதுதான் நம்முடைய முழு திறனாய்வும். ஆனா திமுக இந்தபடியாக செய்யலைன்னு ஒருவேளை நாம் தமிழர் கட்சி முறையீடு செய்து அதுக்காக இவங்க முன்னெடுத்து போராடினாங்கன்னா உண்மையாவே நம்ம அதை வரவேற்கலாம். ஆனா இவங்க சொல்ல வர்றது அது கிடையாது. இவங்க வந்து தேர்தல் வழியா திமுக கூட்டு சேருது மத்திய அரசாங்கத்தோட, இந்திய அரசாங்கத்தோட, காங்கிரஸோட அப்படின்னு சொன்னதுன்னா, இவங்க திரைமறைவுல RSS-ஓடையோ அல்லது கோட்பாட்டோடையோ கூட்டு சேர்ந்து கொண்டு அந்த தமிழ் தேச அரசியலினுடைய வீரியத்தன்மையை, உண்மையான போராட்ட குணங்களையே நீர்த்து போக செய்கிற எல்லா வேலையிலும் செய்துட்டு இருக்கிறாங்க. திமுகவாவது வெளிப்படையாக பின்வாங்கிட்டது. இவங்க கொஞ்சமா படிப்படியாக அந்த கருத்தியலை, அந்த கொள்கைகளை நீர்த்து போக செய்கிறபடியான நிலையில திராவிட நாடு அல்லது திராவிடர்னு சொல்லுகிற முறைதான் முதன்மை எதிரி அப்படின்னு கொண்டு வந்து நிக்கிறாங்க. அது எப்படி முதன்மை எதிரி ஆகும்? முதன்மை எதிரி என்பவன் அதிகாரம் படைத்தவனா இருக்கணும், உங்களுடைய அனைத்து உரிமைகளுக்கும் தடை செய்யக்கூடியவனா இருக்கணும், அவன்தான் எல்லாவற்றையும் ஆட்டி படைக்கிறவனா இருக்கணும், அவனிடம்தான் அதிகாரங்கள் குவிந்து இருக்கணும். இன்றைக்கு திராவிடம்ங்கிற கருத்தியலுக்குத்தான் அல்லது அதனுடைய செயல்பாட்டுக்குத்தான் அல்லது அதனுடைய செயல்பாட்டாளர்களிடம்தான் அதிகாரங்கள் குவிந்திருக்கிறதா? அடிப்படை அரசியல் கூட புரியலையா? இன்றைக்கு பெருமுதலாளிகள்னு சொன்னா அம்பானி, அதானி உள்ளிட்ட பன்னாட்டு மூலதனங்களுடைய பெருக்கம் தானே இந்தியாவை மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய இனங்களை மட்டுமல்ல, உலகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு சிறு சிறு தேசிய இனங்களை எல்லாம் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது என்பது உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா தேசிய இன உரிமை போராட்ட இயக்கங்களுக்கும் தெரிந்த செய்தி. அவை எல்லாமே பன்னாட்டு நிறுவனங்களை கடுமையா எதிர்க்கிறது. நம்முடைய தண்ணீர் குடிக்கணும்னா கூட ஆக்வாஃபினா, கின்லே, பிஸ்லரின்னு பன்னாட்டு நிறுவனங்கள் தான் நம்ம தண்ணீரை உறிஞ்சி நம்ம புட்டியிலேயே அடைச்சி நம்மள்கிட்டயே விற்பனை செய்யறான். காற்றை விற்பனை செய்ய போகிறான். எல்லாவற்றையும் பன்னாட்டு நிறுவனங்கள் விற்பனை செய்வதற்கு இந்திய அரசு அவர்களோட கூட்டுறவு பண்ணிக்கிட்டு நம்ம அப்படியே ஏலம் போட்டு விற்கிறான். இதை கண்டிக்கக்கூடிய போராட்ட இயக்கங்கள், அதுக்கு மாறா திராவிட இயக்கங்கள் தான் முதன்மை எதிரினா, திராவிட இயக்கங்கள் போராடாமல் இருக்கிறது என்று நீங்க சொன்னீங்கன்னா நாங்களும் வரவேற்கிறோம். திராவிட இயக்கம் அதுக்கு சரியா போராடல, அதுக்காக நாம போராடலாம், வாங்க தமிழ் தேசிய அரசியலாளர்கள்லாம் ஒன்றிணைந்து போராடுவோம்னு சொன்னா வரவேற்கக்கூடிய செய்தி. ஆக இது எப்படி திராவிட இயக்கங்கள் பகைமையா மாறும்? சரி, பெரியார் பகைமைங்கிறாரு. என்ன பெரியார் எப்படி பகைமை? 1938 தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சொன்னாரு, அது பகைமையா? 1938 அவர் கூடவே குரல் கொடுத்தவர்கள் நம்முடைய மறைமலடிகளாரும் சோமசுந்தர பாரதியாரும். ஆனா பெரியார் அதன் பிறகு 1956 தமிழ்நாடு நீங்களாக இந்திய படை எரிப்புன்னு சொன்னாரு, தமிழ்நாடு தமிழருக்கே என்று பச்சை குத்தி கொள்ளுங்கள்னு சொன்னாரு, தமிழ்நாடு தமிழருக்கே என்று வில்லை அணிந்து கொள்ளுங்கள்னு சொன்னாரு, அதுக்காக போராட்டம் நடத்தினாரு, அதுக்காக பல ஆண்டுகள் சிறைப்பட்டாரு, இந்திய அரசியல் சட்டத்தை கொளுத்தினாரு, இந்தி எங்கெங்கெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் எழுத்து அழிச்சாரு, சமஸ்கிருத ஆதிக்கத்தை எதிர்த்து போராடினாரு. இதெல்லாம் அவர் செய்த பகைமை கருத்துக்களா? இவையெல்லாம் பகைமைன்னா நீங்க யாரோட இருக்கிறீங்கிறத நீங்க வெட்ட வெளிச்சமா காட்டிட்டு இருக்கிறீங்க. இந்த போக்குல தான் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, எது பகைமையோ, எது எதிரியோ அதை எதிர்க்காமல், எது
அதிகார வர்க்கத்தினுடைய RSS பிடிக்குரிய கோட்பாடுகளோ அவற்றோடு நீங்கள் திரைமறைவில் கூட்டு சேர்ந்து கொண்டு பார்ப்பனிய அடிவருடியாக இருக்கிறீர்கள் என்பதை வெட்ட வெளிச்சமாக சொல்லுகிறோம். அப்போ நீங்க நிக்கிற இடத்துல சீமான் நிக்கலையா? இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க திமுக நாங்க எதிர்க்கிறோம், சீமானும் அதை தானே பண்ணிட்டு இருக்காரு. சீமான் தொடர்ச்சியாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உரிமைகள் பறி போனதுக்கு எல்லாமே காரணம் திமுக தான், எல்லா உரிமைகளும் அவங்க தான் காவ கொடுத்துருக்காங்க, அவரும் அந்த குற்றச்சாட்டு தானே சொல்றாரு. அப்போ நீங்க சொல்லும் பொழுது அது சரியான கூற்று அப்படின்னா சீமான் சொல்லும் பொழுது அது எப்படி பிழையா மாறும்? திமுக அதற்காக போராடவில்லை என்பதை நாங்க முன்மொழிகிறோம், போராடணும் என்பதை வலியுறுத்துகிறோம். குறைஞ்சபட்ச அளவிலேயாவது திமுக RSS பாஜகவை எதிர்த்து குரல் எழுப்புகிறது. அங்க இருக்கக்கூடிய அனைத்து தேசிய இனங்கள்ல என்று சொல்லக்கூடிய மாநில கட்சிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து செயல்படுவதற்காக ஒரு கூட்டணியை கட்டுகிறது. அந்த உரிமை கருத்துகள் கூட ஏன் உங்களிடம் இல்ல? அந்த கருத்தின் அடிப்படையில நீங்க செயல்படுறீங்கன்னு சொன்னா நீங்கெல்லாம் அந்த முனைப்பெடுக்கணும். நீங்க என்ன பண்ணிருக்கணும்? காஷ்மீர்ல இருக்கக்கூடிய விடுதலை இயக்கங்களோட, நாகாலாந்து, மிசோரம், அங்க இருக்கக்கூடிய கிழக்கு மாநிலங்களோட, அதே போல பஞ்சாப்ல, இல்ல மராட்டியத்துல இங்க இருக்கக்கூடிய இயக்கங்களோட எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கலாம் தானே. உருவாக்கி இந்திய அரச கட்டமைப்பை அதிகாரப்படுத்துகிற இந்திய பார்ப்பனியத்துக்கு எதிராக நாங்கள் தான் போராட்ட களத்தை அமைக்கிறோம் அப்படின்னு நீங்க அறிவிங்களே. நீங்க அதை செய்யாம திமுக எதிரினா என்ன வகையில எதிரி? அவங்க செய்கிற கொஞ்ச நெஞ்ச செயல்பாடுகளை கூட நீங்க செய்யலையே. அவங்களாவது கொஞ்ச நெஞ்ச செயல்பாடை செய்யறாங்க, அவங்க செய்யறது சரின்னு நம்ம சொல்ல வரல. ஆனா அந்த கொஞ்ச நெஞ்ச செயல்பாடை கூட நீங்க செய்யாம உங்களுக்கான நிலையில நீங்க எப்படியாவது முதலமைச்சர் நாற்காலியில உட்காரணும்னு ஒரு வேட்கையோட நீங்கள் யாரால பின்தள்ளி நகர்த்தப்படுகிறீர்களோ அவர்களை நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்காக நீங்க இந்திய அரசையோ அல்லது பார்ப்பனியத்தையோ பகைத்து கொள்ளாமல் வேலை செய்யறீங்க. இதைதான் நம்ம கண்டிக்கிறோம். ஆனா திமுக திரைமறைவுல சில திமுகவினுடைய உறுப்பினர்கள் சில பேரு பார்ப்பனிய நடைமுறையை கொண்டவர்களா, இன்னும் சொன்னா பார்ப்பனர்களுடைய அடிப்படையான சாதி மறுப்பை அல்லது சடங்கு மறுப்பை, அல்லது இன்னும் கூடுதலாக சொன்னா அந்த பெயர் சமஸ்கிருத ஆதிக்க எதிர்ப்பை செய்யாமல் சிலர் இருக்கலாம். ஆனா திமுகவினுடைய அடிப்படை கோட்பாடாக அதனுடைய அரசியல் கருத்துகளாக அதைத்தான் முன்வச்சு ஒரு கூட்டமைப்பை உருவாக்குறாங்க. RSS-ஐ எதிர்த்து செய்யறாங்க. அதுல வலுவில்லாமல் இருக்கலாம், குறைபாடு இருக்கலாம், ஆனா குறைஞ்சபட்சமாவது செய்யறாங்களே, அதை நிறைவுபட நீங்க செய்யலாம் தானே. அதை செய்யாமல் திமுகவை எதிர்க்கிறதுங்கிறது பச்சை ஏமாற்றுன்னு தான் சொல்ல வரோம். பிற மொழியாளர்களை உள்ள கொண்டு வந்துட்டாங்க. திராவிடம் அப்படின்ற பெயர்ல தமிழ் மொழிக்கு எதிராக இன்னைக்கு பெரியார் உட்பட அவருக்கு பெரியார் மீது இருக்க கோபம்னு அவர் சொல்றது தமிழை பயங்கரமா கொச்சப்படுத்திட்டாரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை அசிங்கப்படுத்திருக்காரு. பெண்கள் தொடர்பாக அந்த உறவு தொடர்பாக கொச்சையா பேசியிருக்காரு. இப்படி பல விஷயங்களை அடுக்கிறாரு. இதெல்லாம் ஒரு ஜென்யூனான காரணமா தெரியலையா? இதெல்லாம் பழைய மிக தவறான செய்திகள். அவர் ஏற்கனவே நிறைய நம்ம பெரியாரிய தோழர்கள்லாம் நிறைய பேர் அவருக்கு விடை சொல்லியிருக்கிறாங்க. நீங்க எதையெல்லாம் சொல்லுகிறீங்களோ அதை சான்றுகளாக காட்டுங்கன்னு கோவை ராமகிருஷ்ணன் அவங்க வீட்டுக்கு முன்னாடியே நான் வரேன், நான் உங்க வீட்டுக்கே வரேன், எடுத்து காட்டுங்கன்னு கேட்கிறாரு. இவர் அதுக்கு அஞ்சு கொண்டு ஓடி போய் ஒளியிறாரு. ஏன்? அவ்வளவு துணிவு இருக்கிறவரு வீட்டுக்கு உள்ள கூப்பிட்டு, ஐயா இதான்யா, இதைதான் காட்டுறோம், இதைதான் பெரியார் சொன்னாரு, இது உங்களுக்கு இழிவா தெரியலையா? வெளிப்படையா சொல்லலாம் தானே. அது உண்மையாலுமே பரந்தப்பட்ட வெளிச்சத்துக்கு உலக அளவுல வெளியே வரும் தானே. அந்த துணிவு ஏன் உங்கள்கிட்ட இல்லை? ஆக அதுல உண்மை இல்லைன்னு தெரியுது. நமக்கு என்னன்னா, பெரியார் தன்னுடைய வாழ்க்கை தொடக்க காலங்கள்ல சில தவறான நடைமுறைகளை கொண்டு இருந்தாருங்கிறத வேற யாரோ கண்டுபிடிக்கல. பெரியாரே சொல்லியிருக்கிறார். தன்னுடைய இளமை காலத்துல விலை மகளிர் வீட்டுக்கு நான் நிறைய போயிருக்கிறேன் அப்படிங்கிறத அவரே பதிவு செய்திருக்கிறார். பிற்காலங்கள்ல காசி யாத்திரைக்கு போயிருக்கிறேன், பார்ப்பனர்களுக்கு அடிவருடியாக அவருக்கு இடைக்காலங்கள்ல தொடக்க காலத்துல இருந்திருக்கிறதாக சொல்லி அவரே பதிவு செய்திருக்கிறார். எனக்கு தகுதி இருக்கிறதோ இல்லையோ, வேறு யாரும் இல்லை என்பதற்காக இந்த தமிழ் இனத்தை மேம்பாடு செய்வதற்காக நான் மேற்போட்டு கொண்டு வேலை செய்கிறேன்னு வெளிப்படையா சொல்லியிருக்கிறார். இவருடைய சாதி யாராவது வெளியே கொண்டு கண்டுபிடித்தாங்களா? அவரே சொல்லியிருக்கிறாரே, எனக்கு தகுதி இருக்கிறதோ இல்லையோ அப்படின்னு சொல்றார். அப்ப அதுக்கு தகுதி படைத்தவர்களா, அதுக்கு போராடக்கூடியவர்களா வேறு யாரும் இல்லையே. தமிழ் அறிஞர்களை எல்லாரும் தமிழ் அறிஞர்களுக்குள்ளார மட்டுமே பேசப்பட்டு வந்த திருக்குறளை வெகுமக்கள் இயக்கத்துக்காக கொண்டு
ஓரணா அரையனாவில் திருக்குறளை போட்டுக்கிட்டு மிக பெரிய அளவுல பரப்புனது. திருக்குறளுக்குன்னு 1949 மாநாடு நடத்தினது. இன்னும் சொன்னா பெரியார் 1949 மாநாடு, திருக்குறள் மாநாடு நடத்திய பிறகுதான் இந்திய அரசு பார்ப்பனிய சக்திகள் எல்லாம் மிக பெரும் நிலையில திருக்குறளை எப்படியாவது வீழ்த்தி விட வேண்டும் என்று சொல்லி மிக பெரும் வேலைகளை செஞ்சாங்க. கீவா ஜெகநாதனை அடிப்படையாக வச்சு 1962 ஒரு திருக்குறள் ஆராய்ச்சின்னு ஒரு பெரிய நூலை 12 ஆண்டு காலம் கீவா ஜெகநாதன் அதற்காக வேலை செய்து திருக்குறள் ஆரிய சாஸ்திரங்களுடைய சாரங்களுடைய வெளிப்பாடுன்னு நிறுவுவதற்காக வேலை செஞ்சு காட்டுனாங்க, பொய்யா எழுதினாங்க. இதெல்லாம் கடுமையாக பெரியார் தமிழ் அறிஞர்களுடைய துணையோடு எதிர்த்தார். அந்த மாநாட்டுக்கு தமிழ் அறிஞர்களை எல்லாம் அழைச்சு அவர்களை முன்னிலைப்படுத்தி, எனக்கு அந்த தகுதி இல்லை, நீங்க தான் அதுக்கு தலைமை எடுத்து திருவிக்காவை செய்யணும், மறைமலடிகளை அழைத்தாரு. எல்லா தமிழறிஞர்களையும் அழைச்சு அந்த மாநாடு நடத்தினாரு. எல்லா ஏற்பாடுகளையும் அவர் தான் செய்து கொடுத்தாரு. அவரும் பேசினாரு. ஆக அவர் என்ன வகையில நான் தான் எல்லாரும் அறிந்தவன், நான் வந்துட்டா அப்படின்னு அவரு பசப்புனாரு? அப்படி செய்யலையே. எல்லாரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பேராற்றலையும் ஒரு பரந்துபட்ட ஒரு தமிழ் உணர்வாளர்களை, தமிழ் அறிஞர்களை இணைக்கக்கூடிய ஒரு பெரும் செயல்பாட்டு உணர்ச்சியோடையும் அவர் செயல்பட்டாரு. நான் தான் எல்லாம் அறிவு படைச்சவன்னு தன்னை பெருமைப்படுத்திட்டு அவர் நிக்கலையே, எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொன்னார். அது குறிப்பா சொன்னா, மறைமலடிகளாரை போய் சந்திக்கிற பொழுது, ஐயா எனக்கு தமிழ்னா என்னன்னே தெரியாது, நீங்க தான் என் தமிழுக்கு தலைவர், நான் உங்களுடைய தலைமையின் கீழே செயல்படுகிறேன்னு அவரோட போய் சேர்ந்து செய்தார். குன்றக்குடி அடிகளார் போய் சந்திக்கிற பொழுது அவர் எல்லா உறவுகளையும் பெற்றிருந்தார். அவர் எங்கேயாவது தன்னை உயர்த்தி கொண்டு அவர்களை தாழ்த்தினாரா? தவறான செய்திகளை பதிவு செய்யக்கூடாது. பெண்களை பற்றி இழிவுபடுத்தினதா சொல்றாங்க. என்ன அளவுல இழிவுபடுத்தினதா? வெளிக்காட்டணுமா வேணாவா? அதை காட்ட வேணாவா? இதையெல்லாம் தவறான செய்திகள். அப்ப தவறான செய்திகளை பொய்யாக உரைத்து அவர் இது கொண்டு வருவது என்பது மிக பெரும் தவறு. வெளிப்படையா காட்டட்டும். பெரியார் திராவிட நாடு திராவிட இருக்கேன்னு பேசினாரு. 1939 தொடங்கி 1956 முந்தி வரை திராவிட நாடு திராவிட இருக்கேன்னு சொன்னார். ஆனா 1956 அவர் அறிக்கை விட்டார், இந்த கன்னடனையும் தெலுங்கனையும் நம்பி நான் திராவிட நாடுன்னு கேட்டேன், ஆனா இவர்களெல்லாம் ஏமாற்றி விட்டார்கள், இனி இவர்களை நம்பி பயனில்லை, தமிழ்நாடு தமிழருக்கே ஒன்றுதான் சரியான தீர்வு. 1956 அது தமிழ்நாடு தமிழருக்கேன்னு அறிவிச்சாரு. பச்சை குத்தி கொள்ளுங்கள்னு சொன்னாரு. தன்னுடைய விடுதலை நாளிதழில தமிழ்நாடு தமிழருக்கேன்னு தலைப்பெழுத்தா கொட்டை எழுத்தா போட்டு வந்தார். எந்த தமிழறிஞர்கள் நடத்தினாங்க? நம்மளுடைய அண்ணல் தங்கோ தமிழ்நாடு தமிழருக்கே உரிமைக்காக போராடினவர், தனித்தமிழ் இயக்கத்தினுடைய ஒரு முன் செயற்பாட்டாளராக இருந்தவர். வரவேற்கிறோம், மிகப்பெரிய அளவுல செயற்பட்டார். ஆனா 1970 அவர் என்ன பண்ணாரு? இந்திரா காந்தி இந்திய விடுதலை போராட்டத்துல செயல்பட்டவர்களை அவர்களுக்காக ஒரு சிறப்பு செய்வதற்காக அழைத்து போய் அதை பாராட்டு செய்யறோம், விருது கொடுக்குறோம்னு அதை போய் வாங்கிட்டார். பெரியார் போய் அப்படி ஏதாவது வாங்கிட்டாரா? மாப்போசி இந்தியை அழித்த போது, தந்தை பெரியார் அவர்கள் இந்தியை அழிச்ச போது இவர் மண்ணெண்ணெய் எடுத்துக்கிட்டு போரு அந்த இந்திய அழிச்ச அந்த கருப்பு எண்ணெய், அந்த கறி நெய்யை இவர் போய் மண்ணெண்ணெயில அழிச்சார். சமஸ்கிருதம் தான் சிறந்த மொழின்னு அறிவிச்சார் மாப்போசி. இப்படி ஏருக்கு மாறா பேசினாரா பெரியார்? எங்கேயாவது பேசியிருக்கிறாரா? அவருடைய கொள்கையில எங்கேயாவது நடிவு இருக்கிறாரா? அதை வெளிப்படுத்துங்க. அதையெல்லாம் வெளிப்படுத்துவதற்கு திறன் இல்லை நம்முடைய சீமான்ட்ட. ஆனா இவர் என்ன பண்றாரு? பெரியாரை இழிவுபடுத்தணுங்கிற நோக்கத்துல. அது இப்ப இவருடைய தவறு மட்டும் இல்ல, ஒரு சிலர் அப்படி கூடி செய்யறாங்க. நம்முடைய மணியரசன் அவர்களும் அதே போலதான் தவறு இழைக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? மிக பெரும் நிலையில இவர் தான் பெரியார் தான், பெரியார் இல்லைன்னா கோவணம் கட்ட தெரியாதா, பல்லு வளர்க்க தெரியாது, அதெல்லாம் யாராவது சொன்னாங்களா? நீங்களா ஏன் இட்டு கட்டுறீங்க? அப்ப இட்டு கட்டி பெரியாரை இழிவுபடுத்தணுங்கிற நோக்கத்துல இருக்கிறீங்க. எது தவறோ அந்த தவறை சுட்டி காட்டுங்க. நாங்களும் தான் பெரியாரை தவறு சொல்றோம், அவருக்கு தமிழ் அறிவு இல்லைன்னு நம்மளுடைய பெரியார் பாவலரேர் ஐயா அவர்கள் எழுதினார். நீங்கள் குமுக அடிப்படையில், சமுதாய அடிப்படையில், அறிவியல் அடிப்படையில் சமூகத்தை மேம்படுத்த வேண்டும் என்கிற உணர்வு அடிப்படையில் நீங்கள் பெரியார் தான். ஆனால் மொழி அடிப்படையில் நீங்கள் வெறும் ராமசாமி தான் எழுதியிருந்தாரு பாவலரேர் ஐயா பெருஞ்சித்தனார். இத்தனைக்கும் பெரியார் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலேயே தமிழ் காட்டுமிராண்டி மொழின்னு பெரியார் எழுதியதற்காக நீங்க அப்படி சொல்லக்கூடாது ஐயா. தமிழ் காட்டுமிராண்டி மொழி அல்ல, தமிழன் வேண்டுமானால் காட்டுமிராண்டின்னு சொல்லுங்க, ஆனா தமிழ் எவ்வாறு மேம்பட்ட மொழின்னு மிக பெரும் விளக்கமான கட்டுரை எழுதினார். மறுநாள் விடுதலையில பாவலரேர் ஐயா பெருஞ்சித்திரனார் அவர்களை கண்டித்து விடுதலையில ஒரு நீளமான கட்டுரை வருகிறது. உடனே பெரியார் தலையிட்டு, பெருஞ்சித்திரனார் சொல்லுகிற கருத்து சரியான கருத்து, அதை உடனே நிறுத்துங்க அப்படின்னு அந்த கட்டுரையை அடுத்து தொடர் வராம நிறுத்தி விட்டுட்டார்.
நிறுத்திவிட்டது மட்டுமல்ல, பெரியாரை நம்முடைய பாவலரர் ஐயா அவர்களையும் பாவாணர் அவர்களையும் அழைத்து அதற்கான விளக்கங்களை எல்லாம் கேட்டு பெற்றவர் பெரியார். அதனால அவர் என்ன பிழை செய்தார்? அவருக்கு ஏன்னா அவர் எல்லாவற்றையும் தமிழ் இலக்கியங்களை எல்லாம் படிச்சு அறிந்தவர் இல்லை. அதனால அவர் உடனிருந்த சில தமிழ் அறிஞர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை கேட்டறிந்து பேசினவர். அந்த அடிப்படையில தான் அவர் சொல்றார். ஏன்னா தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் பெரும்பான்மையானவை இந்து மதத்தினுடைய பார்ப்பனியத்தினுடைய அடிவருடி கருத்துக்களை கொண்டிருக்கிறதே என்கிற வருத்தத்தில தான் அவர் தமிழ் காட்டுமிராண்டி மொழின்னு முன்மொழிந்தார். அதன் பிறகு திருக்குறளை எல்லாம் மற்றபடி தெரிந்து கொண்ட பல்வேறு செய்திகளை அடைத்துக்கொண்டு அதன் பிறகு அவர் அவ்வாறு பேசவே இல்லை. இந்த விளக்கங்கள் எல்லாம் கால வரலாற்றின் அடிப்படையில நடந்த நிகழ்வுகளின் உண்மை அடிப்படையில சீமான் புரிந்து கொள்ள வேண்டும். சீமானுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், மணியரசன் தோழருக்கு தெரியாதா? அப்ப திட்டமிட்டு பெரியாரை இழிவு செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்திலிருந்து அவர்கள் முன்னெடுக்கிறாங்க. ஏன் அப்படி இழிவு செய்யணும்னு அவங்களுக்கு அந்த நோக்கம்னா, இவங்களுக்கு திமுக மேல இருக்கக்கூடிய முரண் மட்டுமல்ல, அப்ப இவர்கள்ட்ட ஏதோ ஒரு பின்புலம் இயங்குகிறது என்பதாக நாங்க புரிந்து கொள்ள வேண்டிய தேவை உருவாகிறது. அந்த தேவை எங்க நிக்குதுன்னா, சீமான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பார்ப்பனியத்தினுடைய அடிவருடியில சடங்கு செய்யறாரு. தன்னுடைய பிள்ளைக்கு பார்ப்பனர்களை வச்சுக்கிட்டு பேர் சூட்டுகிற மொட்டை அடிக்கிற வேலைகளை திருச்செந்தூர்ல செய்யறாரு. நம்மளுடைய மணியரசன் மிக நீண்ட காலமாக தமிழ் மார்க்சிய பெரியாரிய கண்ணோட்டங்கள்ல செயல்பட்டு வந்தவர், ஒரு பெரிய பொதுவுடைமை கருத்தாளர். ஆனா அவர் என்ன பண்றாரு? சட்டை கட்டிட்டு வெறும் உடம்போட திருச்செந்தூர் கோயில்ல போய் வழிபாடு செய்கிறார். இழிவா தெரியலையா மணியரசனுக்கு? இதெல்லாம் நம்ம எடுத்து சொல்லணுமா? இதெல்லாம் வெளிவந்த பிறகுதான் கேள்வி வருகிறது. அது மட்டும் அல்ல, பேமா இன்னொரு கருத்து சொல்றார். மணியரசன் அவர்கள் தமிழ் இந்துன்னு நம்மளை குறிப்பிடணும்ன்றாரு. எவ்வளவு மானக்கேடு இது! இது கேடான செய்தி இல்லையா? தமிழ் இந்து ஆக முடியுமா? இந்து என்பவன் எவ்வளவு இழிவான ஒரு அடையாள சொல் இல்லையா? பார்ப்பனியத்தினுடைய சுட்டல் இல்லையா? இந்து திராவிடம்னு எங்கேயாவது தமிழ் இலக்கியத்துல இருக்குதான்னு கேட்கிறாரு. இந்துன்னு எங்கேயாவது இருக்குதா? தமிழ் இலக்கியத்துல எங்கேயாவது இந்துன்னு இருக்குதா? வைதிகம்னு இருக்கிறது நம்மளுடைய மணிமேகலையில, எங்கேயாவது இந்துன்னு பதிவாய் இருக்கிறதா? ஏன் இப்படி பொய்யா புரட்டாக இவங்க பேச வேண்டும் என்கிற நோக்கம். அப்பதான் நம்ம என்ன பண்ண வேண்டி இருக்கிறது? இவருடைய பேச்சுக்கெல்லாம் ஏதோ ஒரு பின்புலம் இருக்கிறதாக அறிய முடிகிறது. ராஜா சொல்றாரு. என்ன சொல்றாரு? மணியரசன் நான் என்ன நினைக்கிறேனோ அதை மணியரசன் பேசுகிறார் அப்படின்னு அவரை பாராட்டுறாரு. அதே மாதிரி இவரு சீமான் அறிக்கை விட்ட உடனேயே அதை வரவேற்று அண்ணாமலையும் ராஜாவும் உடனே புகழறாங்க. அப்ப நம்ம இந்த பின்புலங்கள் எங்கிருந்து இவை காய் நகர்த்தப்படுகிறது என்கிற ஐயம் தெரிவிக்க வேண்டி இருக்கிறது. இந்த ஐயத்தை தான் நாங்க தெரிவிக்கிறோம். சீமான் மேலே நமக்கு ஒண்ணும் காழ்ப்புணர்ச்சி கிடையாது. இப்படி ஒரு தவறான செய்திகளை புலப்படுத்தி நீங்க கடுமையா பெரியாரை திறனாய்வு செய்யுங்க. நாங்களும் திறனாய்வு செய்கிறோம். பெரியாருடைய தவறான செயல்பாடுகள் தமிழ் தேசிய அரசியலுக்கு இடராக இருக்கும் என்று சொன்னா பெரியாரை கட்டாயம் திறனாய்வு செய்யணும். நம்ம யாரும் மறுக்கல. பெரியாரை மட்டுமல்ல, எல்லாரையுமே திறனாய்வு செய்யணும். நம்ம எல்லாருமே கடந்த காலங்கள்ல ஏன் மணியரசன் தோழர் சொல்லலையா? தமிழ் என்பது அவருடைய கடந்த காலங்கள். அவர் MCPI முதல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்தார். 1990களில் MCPI அப்படிங்கிற கட்சியில அதுக்கு மாறுறார். அந்த கட்சியை உருவாக்கி அதுல இணைகிறார். அப்புறம் MCPன்னு வராங்க. அதன் பிறகு MCPங்கிறது அப்புறம் இந்திய உறவோட இருக்கிறது. அப்புறம் தமிழ் தேச தன்னுரிமை ஒருங்கிணைப்பு குழுன்னு உருவாக்கி அதுக்கப்புறம் தான் தமிழ் தேச பொதுவுடைமை கட்சின்னு ஒரு கட்சியை உருவாக்குறாங்க. அந்த கட்சியை உருவாக்கும் போதெல்லாம் அவருடைய கருத்தியல் என்ன? இந்தியாவில் ஒரு கூட்டரசு இருக்கணும். அந்த கூட்டரசுல எல்லாம் 14 மொழிகளையும் தேசிய மொழியாக்கணும். இதெல்லாம் வைக்கலையா? 4 அதிகாரங்களை கொண்ட ஒரு மத்திய அரசை உருவாக்க வேண்டும் என்று நம்ம மணியரசன் சொல்லலையா? அதை விட இன்னும் ஒரு வேடிக்கையான ஒரு செய்தி, திராவிடம் என்கிற மொழியிலிருந்து தான் தமிழ் என்கிற மொழிகள் எல்லாம் வந்ததாக சொல்லி ஒரு கருத்தை அவர்களுடைய தமிழர் கண்ணோட்டம் இதழ்கள்ல மிக தொடக்க இதழ்கள்ல அவர்கள் வெளியிட்டு வந்தாங்க. MCPI இருந்த காலத்துல அந்த இதெல்லாம் கூட எங்கள்கிட்ட சான்றுகள் இருக்குது. தேவைன்னா நாங்க எடுத்து பொதுவெளியில காட்டுறோம். அந்தபடியான கருத்துல இருந்து தானே இவங்க வளர்ந்து வந்தாங்க. அப்ப வளர்ந்து வந்தாங்க. நான் இன்னைக்கு எடுத்து காட்ட முடியுமா? மணியரசன் இப்படி சொல்றாரு, மணியரசன் இழிவுபடுத்துறாருன்னு. தமிழ் காட்டுமிராண்டி மொழின்னு சொன்ன கருத்தியல் பிழையானதுன்னு அவரு வெளிப்படையா அறிக்கை விடலையே ஒழிய, ஆனா அதன் பிறகு அவர் எங்கேயுமே பேசல. தமிழ் அறிஞர்கள்ல குறிப்பா பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய அறிவுறுத்தல்கள்ல இருந்து அதை அப்படியே பேசி நிறுத்தி கொண்டார். நிறுத்தினது போற பிறகு இல்ல பெரியார் அதை பேசினார்னா இது மிக பெரும் மோசடி இல்லையா? இந்த மோசடி நாங்க கண்டிக்கிறோம். அதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லுகிறோம். பெரியார் ஒரு உயர்ந்த மனிதர் அப்படின்றத எந்த இடத்துலயும் அவர் சொல்லல. தவறு இருந்தா அவர் மாத்திப்பாரு, எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாருன்றதெல்லாம் சொன்னீங்க. ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாரும் பெரியாரை ஒரு பெரிய ஒரு மா மனிதராக முன்னிறுத்துறாங்க.
இந்த தமிழ்நாட்டுல வந்து உழைச்சவங்க வேற யாருமே இல்லையா? வஉசி இல்லையா? வள்ளலார் இல்லையா? ஐயா வைகுண்டர் இல்லையா? பாரதியார் இல்லையா? இப்படி தமிழ் சமூகத்திற்காக உழைத்தவங்க பல பேர் இருக்கும்போது பெரியார் மட்டும்தான், பெரியார்னா யாருமே கிடையாது, பெரியார்னா தமிழ் மக்கள் கிடையாது நீங்க சொன்னீங்க அப்படின்னா அந்த அடையாளத்தை நான் உடைப்பேன். அது என்ன பெரியார் மட்டும்தான், அப்ப பேசலாம் பெரியாரை பத்தின்றதுதான் சீமானனுடைய கோவமா இருக்கு. வஉசிய வள்ளலார மற்றவர்களை எல்லாம் பெரியாரும் மிக சிறப்பாக பாராட்டி இருக்கிறார். அவருக்கு நல்கைகளை எல்லாம் செய்திருக்கிறார். ஆனா இவர் சொல்ற மாதிரி, சீமான் சொல்ற மாதிரி பாரதி எல்லாம் தமிழ் தேசத்துக்கு உழைத்தவர் இல்லை, தமிழ் இன உணர்வாளரும் தமிழ் நாட்டு உரிமைக்கானவரும் இல்லை, தமிழை கொண்டாடியவரும் இல்லை. செந்தமிழ்நாடு என்னும் போதினிலே வந்து தேன் வந்து பாய்து காதினிலேன்னா அப்படி சொன்ன பாரதி தான் உயர் ஆரியத்திற்கு நிகர் என்று வாழ்ந்தோம்னு சொல்றாரு. தமிழ் மக்கள் ஈரத்திலேயே படுக்கிறார்கள், ஈரத்திலேயே நடக்கிறார்கள், ஈரத்திலேயே. அவரு பாரதியாரை படிச்சதை விட நாங்க பாரதியாரை நிறைய படிச்சிருக்கிறோம். பாரதி வந்து தமிழனை எவ்வளவுக்குள்ள இழிவுபடுத்தணுமோ, எவ்வளவு பார்ப்பனியத்தினுடைய சாய்காலுக்கு கொண்டு போகணுமோ அத்தனை வேலையும் செய்தவர். அதுக்கு ஏராளமான சான்று இருக்கிறது. தனி பேச்சா நம்ம வச்சுக்கலாம், அந்த செய்திக்குள்ளார நம்ம நுழையல. ஆனா அதனால யார் யார் தமிழ் உணர்வுக்கு, தமிழ் தேச உணர்வுக்கு, தமிழ் இன உணர்வுக்கு, தமிழ் மொழி உணர்வுக்கு இவற்றுக்கெல்லாம் யாரெல்லாம் தொண்டாற்றினார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர் அறிய தகுந்த நிலையில் பெரியார் துணை செய்திருக்கிறார். துணை செய்து அவர் அதற்கான நல்கைகளையும் வழங்கியிருக்கிறார். பாவலரேரும் அதே போல எல்லாருக்கும் நல்கை வழங்கியிருக்கிறார். அதே போல பாவலரேர் எடுத்துரைத்த பல்வேறு கருத்துக்களை, ஐயா நீங்க வந்து தமிழ்நாடு விடுதலை கருத்துக்களை விட்டுட்டீங்க, நீங்க நீ வலியுறுத்தி ஆகணும் அப்படின்னு பெரியாரிடம் பாவலரேறு வலியுறுத்தின பொழுது கட்டாயம் நான் அதை முன்மொழிவேன், அந்த போராட்டத்தை அறிவிக்கிறேன், நீங்கள்லாம் வந்து கலந்து கொள்ளுங்கன்னு அவர்கிட்ட விடை சொல்லிட்டு போய் அந்த அறிவிப்பையும் செய்தார். அதனால அறிஞர்களோடையும் இந்த மாதிரியான போராட்ட உணர்வாளரோடையும் ஒரு நெருக்கமான உணர்வை வைத்து, உறவாடல்களை வைத்து தான் அவர் செயல்பட்டார். அவருக்கு தவறென்று தெரிந்த பிறகு அதை திருத்தி கொள்ளுகிற ஒரு உயர்ந்த மன உணர்வு அவரிடம் இருந்தது. ஆனா இவங்க சொல்ல வர்றது என்னன்னா, பெரியாரை ஏன் இழிவுபடுத்துறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, அவர் கன்னட வகுப்பை சார்ந்தவர், இவர் வந்து தெலுங்கர் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அப்ப பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்ற ஒரு கருத்தாடல் நம்முடைய தமிழ் இனத்தினுடைய, தமிழ் மொழியினுடைய அறக்கூறு கருத்தாடல் திருவள்ளுவர் நமக்கு முன்மொழிந்து கொடுத்திருக்கிறார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிறது பொதுப்படையாக உலக அளவுல நமக்கு உயர்ந்த ஒரு அறக்கருத்தாக இருக்கிறது. நம்ம எல்லாரையும் கேளீராக நினைக்கக்கூடிய ஒரு உறவாடல், நம்ம யாரையும் குறைபட நினைக்கல. தமிழனாக பிறக்க வேண்டும் என்பது ஒரு பிறப்பை அடிப்படையாக வைத்து பார்க்கக்கூடிய ஒரு இழிவான பார்வை. ஒரு சாதியால் பிறப்பை அடிப்படையாக வைத்து பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் ஒரு பார்ப்பனிய கண்ணோட்டம்ங்கிறணும். அவன் தான் வர்ணாசிரம அடிப்படையில பிறப்பால் அடையாளப்படுத்துகிறான். முகத்துல பிறந்தவன் பிராமண, தோல்ல பிறந்தவன் சத்திரிய, தொடையில பிறந்தவன் வைசியன்னு சொல்லுகிற இந்த பிறப்பால் அடையாளப்படுத்துகிற கூறு, பிறப்பால் அடையாளப்படுத்துகிற கூறு நம்முடைய கூறே கிடையாது. அவனுடைய அறிவால், அவனுடைய வாழ்நிலையால், அவனுடைய செயல்பாடுகளால் தான் ஒருவனை அடையாளப்படுத்துகிறார்கள். இதைதான் திருவள்ளுவர் நமக்கு கற்பிச்சிருக்குது, வள்ளலார் நமக்கு கற்பித்து தந்திருக்கிறார், திருமூலர் உள்ளிட்ட எல்லா சித்தர்களும் நமக்கு கற்பித்து தந்திருக்கிறாங்க. ஒருவனுடைய செயலாலும் ஒருவனுடைய அறிவாலையும் அவனுடைய வாழ்நிலையாலும் தான் அவன் அடையாளப்படுகிறானே தவிர பிறப்பால் அல்ல. மிக ஆணித்தரமா நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, ஒருவனை பிறப்பால் அடையாளம் காணுகிற ஒரு செய்தி இழிவான ஆரியம் கற்பித்து தந்திருக்கிற அறிவு செய்தி. அந்த அறிவு அடிமை அறிவு, வர்ணாசிரம கோட்பாட்டு அறிவு. அதை தூக்கி எறிஞ்சிட்டு தமிழ் தேசத்தை யார் யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ, தமிழ் தேச உரிமைக்காக யார் யார் போராடுகிறார்களோ, தமிழ் தேச இனம் என்று தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு அந்த போராட்டத்தில் முன்னின்று தன்னை ஈகப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் தமிழ் தேசிய இனத்தவர்கள். அப்படித்தான் நம்ம அடையாளம் காணணுமே ஒழிய பிறப்பால் அவன் தமிழனான்னா நீ சாதிய பார்வை பார்க்கக்கூடிய ஆளுகளாக இருக்கிறீர்கள், இழிவான உங்களுடைய ஆரிய பார்வையை நாங்கள் மறுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரோம். அவர் என்ன பிறப்பால் இன்னும் ஒரு நிறைய எடுத்து காட்டணும்னா, தென்மொழி வந்து தூய தமிழ் இயக்கத்தினுடைய கோட்பாடுகளை கொண்டது, தனித்தமிழ் இயக்க செயற்பாடு உடையது. தனித்தமிழ் இயக்க செயற்பாடு உடைய அந்த தென்மொழி இயக்கத்துல ஏறத்தாழ 20-30 விழுக்காட்டு பேர் வந்து மாற்று மொழியினராக இருந்து அந்த தனித்தமிழ் இயக்க செயற்பாடுகளோட இணைந்து செயல்பட்டவர்கள். இதெல்லாம் மணியரசன் தோழருக்கே நல்லா தெரியும். அது மட்டுமல்ல, தமிழ்நாடு விடுதலை படைன்னு தோழர் தமிழரசன் கட்டிய விடுதலை படையில, அந்த படையில இருந்த தோழர்கள்ல ஏறத்தாழ 10 விழுக்காட்டு பேர் மாற்று மொழியினராக இருந்து தங்களை வாழ்நாள் தண்டனைக்கெல்லாம் உள்ளடக்கி சிறையில இருந்து வந்தவங்க. ஏன் அந்த 7 பேர் தூக்குல அதுல மாற்று மொழியினர் ஒரு சிலர் உண்டு, இதெல்லாம் கணக்குல தெரியாதா? அப்ப மாற்று மொழியினர் வந்து போராடலாம், ஈகம் செய்யலாம், அதுக்காக வதைப்படலாம்,
ஆனா நீங்க சொல்லக்கூடிய அடையாளத்துல அவங்க எல்லாம் தமிழர் இல்லைன்னு அடையாளப்படுத்துவீங்களா? இது ஒரு இழிவான பார்வை இல்லையா? இந்த பார்வை தவறான பார்வை. இது ஆரிய அடிமை பார்வை. அப்ப நம்ம என்ன சொல்ல வரோம்னா, அடிப்படையில் அவர்கள் என்ன அடையாளத்துக்குரியவர்களா இருக்கணும்? ஒரு தேசிய இனத்தை, அந்த தேசிய இன விடுதலைக்காக, உரிமைகளுக்காக போராடக்கூடிய உணர்வினர்களாக இருக்க வேண்டும் என்பதை அடையாளப்படுத்துகிறோம். இன்ன பிறப்பினர், இன்ன மொழியினர் அடையாளப்படுத்துவது மிக இழிவான ஆரிய அடிமை பார்வைன்னு மிக கடுமையாக சாடுகிறோம். இப்போ பெரியாரை சீமான் தாக்குவதற்கான காரணம் என்ன? இந்த காலகட்டத்துல பெரியார் எதிர்ப்பு அப்படின்றத அவர் கையில் எடுக்கிறாரு. அவர் வளர்ந்து வந்த சைடு எல்லாமே ஒரு பெரியாரிய பார்வை கொண்ட நபராக தான் இவ்வளவு நாள் இருந்திருக்காரு. ரொம்ப சமீபமா சொல்லணும்னா இப்ப ரீசெண்டா ஒரு 2-3 நாள் முன்னாடி ஒரு பேட்டி வந்திருக்கு. அதுல பெரியாரை நாங்க வழிகாட்டியாக ஏற்கிறோம், ஆனா கொள்கை தலைவராக ஏற்கல அப்படின்லாம் பேசிட்டு இருந்த நபர் இப்ப திடீர்னு இந்த ஷிஃப்ட், அப்படியே பெரியாரை பெரியார் பிம்பத்தை உடைப்பதுதான் என்னுடைய அரசியலே, அதை காலி செய்யறதா என்னுடைய அரசியலேன்னு நிற்பதற்கான காரணம் என்ன? எங்களை பொறுத்தளவுக்கு இந்த தேர்தல் அரசியல்ல நாங்க உடன்பாடு உள்ளவர்கள் இல்லை. நான் இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில, போராட்ட காலத்துல என்னுடைய வாழ்க்கை முழுக்கையுமே இதுவரை நான் தேர்தல்ல வாக்களித்ததும் இல்லை, யாருக்கும் போய் வாக்கு கேட்டதும் இல்லை. அந்த நிலையில நாங்க தேர்தல் மறுப்பு கருத்தியல் உள்ளவர்கள். ஏன்னா இந்த இந்திய அரசு அமைப்பு என்பது, இந்த நாடாளுமன்றம், சட்டமன்றங்கள் என்பவை எல்லாமே இந்த தமிழ் இனத்தை, தேசிய இனங்களை அடிமைப்படுத்துகிற கூடாரம்னு சொல்லுகிறோம். ஆக ஒரு உரிமை படைத்த ஒரு மக்களாட்சி முறை உருவாகுகிற வரை எங்களுடைய வழிமுறை போராட்ட வழிமுறை தான். ஆனா தேர்தல் நலனுக்குள்ளார நுழைந்தவர்கள் எல்லாமே ஏற்ற இறக்கமா அவங்களுடைய தேர்தல் வசதிக்காக, வாய்ப்புக்காக எல்லா ஏற்றத்தாழ்வான கருத்துக்களையும் பேசுவாங்க. ஒருத்தவங்களை பழிப்பாங்க, ஒருத்தவங்களை இழித்து பேசுவாங்க, ஒருத்தவங்கள அந்தந்த நேரத்துக்கு தப்புன்னு சொல்லுவாங்க, சரின்னு சொல்லுவாங்க. இது ஏதோ எந்த ஒரு தனிப்பட்ட கட்சிக்கு மட்டுமே உரிய செயல்பாடு இல்லை. பல கட்சிகளும் இப்படிதான் செய்துட்டு வந்தது. சீமான் அதை மிக அதிகப்படியாவே செய்யறாரு. தன்னுடைய தேர்தல்ல தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்காக, அந்த நிலைநிறுத்தறதுக்காக மட்டுமில்ல, 243 தொகுதிகள்லையும் அவர் தன்னை அவங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களை வெற்றியடைய வைக்கிறதுக்காக எவ்வளவு பணம் செலவு பண்றாரு, அந்த பணத்தினுடைய வருவாய் எந்த பின்புலத்திலிருந்து வருது, எப்படி அவரால் செலவு செய்ய முடியுது, இவ்வளவு பெரிய செலவு செய்து எவ்வளவு ஈடு செய்ய முடிகிறது, அதெல்லாம் எப்படின்னு யாரும் கேள்வி எழுப்பறதில்லை. அந்த பின்புலத்தை எல்லாம் நம்ம கருதி பார்த்தோம்னா ஏதோ ஒரு பின்புலத்தை அவர் ஆட்பட்டு இருக்கிறாருங்கிறது தெரியுது. அது என்ன பின்புலம்னு நமக்கு சரிவர தெரியலனாலும் அந்த பின்புலம் ஏதோ ஒன்று இருக்கிறது. அந்த பின்புலத்தினுடைய அரசியல் நகர்வால தான் அவர் இந்த அடிமை கருத்துக்களை, ஆரிய அடிமை கருத்துக்களை மிக வெளிச்சமாக, பச்சையாக, இழிவாக வெளிப்படுத்தி காட்டி வருகிறார். அது இந்த தமிழ் தேசிய இனத்திற்கான தமிழ் தேசிய அரசியலையே இழிவுபடுத்துகிற, தமிழ் தேசிய அரசியலை சீர்குலைக்கிற ஒரு கருத்தாடல் என்பதை ஆணித்தரமா எங்களால சொல்ல முடியும். ரொம்ப நன்றி தொடர். பல முக்கியமான கருத்துக்களை தெரிவிச்சிருக்கீங்க. மக்கள் பார்த்து என்ன சொல்றாங்க பார்ப்போம். இந்திய நிகழ்ச்சியை கலந்து உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.